எவ்வளோ பாட்டுகள் வந்தாலும் ரீல்ஸ்லேயும் சரி மக்கள் மனசுலையும் சரி சின்ன பசங்கள்லேருந்து கன்னிமா பாட்டு வந்து எல்லாருக்கும் ஒரு பிடிச்சவர் பாட்டாக தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க. பிரம்மாண்டமான அரங்கில் எண்ணற்ற நடன கலைஞர்கள் பங்கேற்கும் கன்னிமா பாடலுக்கு நடனம் அமைப்பது எந்த நடன கலைஞருக்கும் ஒரு சவாலான ஒன்று. மைய கதை மாந்தர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள், அடிதடி ஆட்கள் என 3 வகையான பாத்திரங்கள் நடனம் ஆடுகின்றனர். அவர்களின் பாத்திர படைப்பிற்கு ஏற்ப 3 நடன அசைவுகளும் வேறுபட்டிருக்கின்றன. மேலும் அவை அனைத்தும் ஒரே தளங்களில் ஒரே நேரத்தில் நடைபெறுகின்றன. இவற்றை பிழையில்லாமல் ஒருங்கிணைத்திருப்பது பெரிய சாதனையாகும். 2020 கண்ணும் கண்ணும் கொள்ளையெடுத்தால் படத்தின் சிரிக்கலாம் பறக்கலாம் என்ற பாடலுக்கு பரிந்துரைக்கப்பட்டவர். இந்த ஆண்டு ரெட்ரோ திரைப்படத்தின் கன்னிமா பாடலுக்காக விருதினை பெற ஷெரீப் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். அப்படியே உங்க டீம் இருந்தாலும் ஒரு ஸ்டெப்ஸ் போட சொல்லியிருக்கலாம். அதனாலதான் அதுக்காக வரல சார், நீங்க பேசி ஆகணும். மைக் ஏன் நான் இப்போ பேசணும்னா, மேடம் வேற எல்லாருக்கும் பிடிச்ச பாட்டு கொடுத்துட்டேன்ட்டாங்க. ஏன்னா இங்க எல்லாருக்கும் பிடிச்ச பாட்டுக்காக மேடம் நான் ஏன் அதை சொல்றேன்னா, அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எதற்காக கொடுக்கப்பட்டதுன்றது ஒரு பாயிண்ட் இருக்கு. இந்த அவார்டு வந்து சாருக்கு போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அதுதான் அவங்க படித்ததும் கூட 3 வெவ்வேறு உங்களுக்கு புரிய நினைக்கிறேன் விருது கொடுத்தது நீங்கள் தான். 3 தளங்கள் ஒரே நேரத்தில் மேம் அதை மறுபடியும் படிச்சிருங்க. ஏன்னா நான் ஏன் இது இங்கே மறுபடியும் சொல்கிறேன்னா, இது ரொம்ப ஆழமாக நாங்கள் அதனால தான் நான் பிரம்மாண்டமான அரங்கில் எண்ணற்ற நடன கலைஞர்கள் பங்கேற்கும் கன்னிமா பாடலுக்கு நடைபெறுவது எந்த நடன கலைஞருக்கும் சவாலான ஒன்றாகும். ஏன் அப்படின்னா, மைய கதை மாந்தர்கள், தொழில் நடன கலைஞர்கள், அடிதடி ஆட்கள் என 3 வகையான பாத்திரங்கள் நடனமாடுகின்றனர். அவர்களின் பாத்திர படைப்பிற்கு ஏற்ப 3 நடன அசைவுகளும் வேறுபட்டிருக்கின்றன. மேலும் அவை அனைத்தும் 3 தளங்களில் ஒரே நேரத்தில் நடைபெறுகின்றன. இவற்றை பிழையில்லாமல் ஒன்றிணைத்திருப்பது பெரிய சாதனை தான். பிகாஸ் ஃபார் திஸ் இஸ் மை அவார்ட் அண்ட் திஸ் இஸ் இஸ் செகண்ட் நாமினேஷன். இதுக்கு முன்னாடி ஒரு சார் வந்து கண்ணும் கண்ணும் கொள்ளையெடுத்தாலுக்காக நாமினேட் ஆகியிருந்தார். நீங்கள் தான். தேங்க்யூ, நன்றி எல்லாத்துக்கும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் த ரெட்ரோ டீம், கார்த்திக் சுப்ராஜ் அவர்களுக்கும், சூர்யா சார் அண்டு என்டையர் டீம். இது வந்து எனக்கு நான் எதுக்கு கிடச்சிதுன்னு நினச்சிட்டு இருந்தேன்னா, பிகாஸ் இது வந்து 15 minutes சிங்கிள் ஷாட். இது வந்து எடிட் பண்ணப்படாத ஒரு என்டையர் சிங்கிள் ஷாட் விச் இஸ் கனெக்டட் வித் ஒரு டான்ஸ் அண்டு சீன், ஒரு ஃபிலிமோட ஒரு பார்ட் ஆஃப் த சீன் அண்ட் ஸ்டண்ட்டு. இது 3ம் மிக்ஸான சிங்கிள் ஷாட்டுன்றனால, அதுவும் 15 minutes லென்த்தில் பண்ணதில்லை. படமே பண்ணியிருக்காங்க, பட் பாட்டோடு சேர்ந்து பண்ணது இதுதான் ஃபஸ்ட் டைம் ஒரு 15 minutes அப்படிங்கிறனால ஐ வாஸ் வெரி எக்ஸைட்டட் டு டூ திஸ். அண்டு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் இங்கே அவார்டு வாங்கியிருக்காங்க. எனக்கு ரோகிணி மேம் ரொம்ப பிடிக்கும், அவங்களோட ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆனால் ரொம்ப தள்ளி, அவங்களுக்கு எனக்கு ஞாபகமே இருக்காது. அந்த மாதிரி ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்லாம் தான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்டு ஹாப்பி தட் அவங்க சொன்ன விஷயங்கள் ரொம்ப உண்மை. லைக் ஐ ஆல்சோ கோ அண்ட் வாட்ச் த ஃபிலிம் மேம். ஏன்னா நிறைய மிஸ் பண்ணிடுவோம். அண்டு பேட் கேர்ள் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். இன்றைக்கி உங்கள் படத்தையும் பார்க்க போகிறேன். ஏன்னா ராதா எடிட் பண்ணியிருக்காங்க. அண்டு நானும் அவங்களும் வந்து ஸ்டார்ட் பண்ணோம் படத்தை. அதாவது எப்படி சொல்கிறது, சேர்ந்து ஒரே டைமில் வி ஹவ் ஸ்டார்டட் த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி டுகெதர் அஸ் அன் எடிட்டர். நான் வந்து அவங்க அசிஸ்டன்ட் எடிட்டர் இருக்கும்போது நான் கொரியோகிராஃபராக இருந்தேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் எவ்ரி ஒன். இந்த அவார்டு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். ஏன்னா 238 பாட்டு பண்ணிட்டேன் இது வரைக்கும். ஒரு பாட்டுக்கு எனக்கு அவார்டு கொடுத்ததில்லை. அதுதான் பெரிய அவார்டாகவே நான் நினைக்கிறேன். ஏன்னா எவ்ரி டைம் ஐ டிட் லாட் ஆஃப் சாங்ஸ் லைக் ரஜினி சாரோட மரணமாஸ், புஜ்ஜி சாங்கு அண்ட் ஃபஸ்ட்டு சாங்கே எனக்கு அவார்டு கிடைக்குன்னு சொல்லுவாங்க. காசு பணம் துட்டு மணி மணி, தட்ஸ் மை ஃபர்ஸ்ட் சாங். அண்டு அது எதுக்குமே எனக்கு அவார்டு கிடைக்கல. பட் அதை பற்றி நான் யோசிக்கல. ஏன் அப்படின்னா, அவார்டு கொடுக்கணும்னு எழுதுகிற பேருக்கு முன்னாடியே அவார்டு கொடுக்கக்கூடாதுன்னு எழுதுகிற பேரில் ஃபஸ்ட்டு பேர் நம்ம பேர் தான் இருக்கும். அதனால தட் இஸ் த பெஸ்ட் அவார்ட் ஃபார் மீ. அதுதான் என்னை திருப்பி ஓட வச்சுது. அண்டு இன்னொரு விஷயம் என்னென்னா, அவார்டுக்காக கண்டிப்பாக நம்ம ஆர்ட் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா, தட் இஸ் ஆர்ட் ஹேஸ் அ லைஃப். அதுக்குள்ளே ஒரு லைஃப் இருக்குது, ஒரு வாழ்க்கை இருக்குது, நிறைய பேர்த்தோட கனவு இருக்குது. அண்ட் அவார்டுங்கிறது வந்து ஒருத்தங்களை அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு ஊக்குவிப்பான ஒரு விஷயம். ஓகே, உங்களை என்கரேஜ் பண்ணுறேன், நீ இன்னும் சூப்பராக பண்ணுன்னு. அது மாதிரி எனக்கு நம்மளை சில டைம் நம்ம அவாய்ட் பண்ணும்போது அது இன்னும் என்னை என்கரேஜ் பண்ணியிருக்கு.
அதுதான் இந்த இடத்துல நிற்க வச்சதுக்கு. எப்படி நம்மளை தவிர்க்கிறாங்களோ அது தவிர்க்க முடியாத இடத்துக்கு போகிற அளவுக்கு நான் முயற்சி பண்ணி உழைக்கணும் அப்படின்றது என்னோட ஒரு விஷயமா இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். இங்கே இருக்கிற கொஞ்சம் பேராக இருந்தாலும் இங்கே இருக்கிற ஒரு விஷயமும் ரொம்ப உணர்வுபூர்வமாக, ரொம்ப நியாயமாக, அழகாக இருக்குது. ஸோ ஐம் வெரி வெரி ஹாப்பி டு பி ஹியர் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்ஸ் அ லாட். தேங்க்யூ. தேங்க்யூ. நன்றி சார். 2025